ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோங்க. காரக்குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கோங்க. புளி அதில் காரக்குழம்புக்கு, இந்த பக்கம் ரசத்துக்கு ஊற வச்சுருக்கோங்க. மொச்சக்கட்டை காரக்குழம்புக்கு ஊற வச்சுருக்குறோங்க. சேப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அது நம்ம வேக வைக்கணும். காய்ங்க வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பூண்டு இதெல்லாம் தட்டி கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் மேடம். நம்ம ரைஸ் சாப்பாடுக்கு ஊற வச்சுருக்கோங்க. அரிசி எடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே இப்போ எப்படி செய்கிறோன்னு காட்டுறோங்க. ஹாய், நம்ம இப்போ வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ண போகிறோங்க. அதுக்கு எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி கட் பண்ண போகிறோங்க. இப்போ வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. வெங்காயம் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இது மாதிரி கை நெருக்கமாக வச்சுன்னு கிட்ட கட் பண்ணோம்னா உங்களுக்கு பொடியாக வந்துடுங்க. பாருங்க எப்படி வருது. இது பொடியாக வந்தது. நம்ம அது மேலே இன்னொரு சாஸ் அப்படி இப்படி கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்ல நைஸ் அப்படியே வந்துருச்சிங்களா? பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி தாங்க நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறது. ஆனால் பார்த்து கட் பண்ணணும். கைக்கு வெட்டிக்க போகிறீங்க, பார்த்து வேலை செய்யுங்க. நான் கூட தப்புலாம் செஞ்சுருக்குறேங்க. அந்த மாதிரிலாம் கூட நடந்துருக்குங்க. எனக்கு கூட வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுறச்ச அப்போல்லாம் இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு நேரத்தில் கை கட் ஆகிடுங்க. என்ன பண்ணுறது? ஆனால் ஜாக்கிரதையாக செய்யணுங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணுங்க. இது கட்டிட்டு நான் தக்காளி கட் பண்ணுறதை காட்டுறேங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ண மாதிரியே தக்காளி இந்த மாதிரி நீட்டு வழியத்தில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கெட்டியமாக பிடிச்சிங்கன்னா, இப்படி கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாகவே வந்துடுங்க. நம்ம வதக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடுங்க. தெரியுதுங்களா? அந்த எப்படி ஸ்லேஸ் பண்ணுறேன்ட்டு. நான் எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா வைக்க போகிறேங்க. இந்த குழம்பு எதுக்கோசரம் செய்கிறோம்னா, இன்றைக்கி செஞ்சுட்டு இந்த குழம்பு நீங்கள் மறுநாள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோங்க. செய்கிற பதம் எல்லாமே ஒன்றுங்க. உங்களுக்கு தேவையான புளி குழம்பு நீங்கள் காய்ங்கெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி அரைச்சினா போதும். இந்த தக்காளி நம்ம குழம்புல பிசிய போகிறோங்க. நம்ம முருங்காங்க கட் பண்ணுறோம். நம்ம குழம்புக்கு தேவையான முருங்காங்க. நீங்கள் நிறையாவும் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். நாங்கள் 2 முருங்காய் போட்டுக்கிறோங்க. சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. குழம்புக்கோசரம் கட் பண்ணுறேங்க. பரவாயில்ல, சத்தம் கேட்குறோம் பண்ணி. இப்போ நம்ம புளி குழம்புக்கு கரைக்கிறோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம புளி வடிகட்டுறோங்க. இந்த ஜூஸ் வடிகட்டில் தாங்க வடிகட்டுறேன். புளி வடிகட்டில் வடிகட்டினா அப்படியே அந்த செரால் அதெல்லாமே அதில் விழுந்துருங்க. இப்போ இதில் வடிகட்டினு வச்சுக்கோங்களேன், அந்த திப்பியெல்லாம் ஒன்று கூட விழாத வெறும் சார் மட்டும், அந்த புளி தண்ணி மட்டும் இதில் அழகாக விழுந்துருங்க. இப்படி தட்டினா அது பாருங்க நின்றுச்சிங்களா? இதை நம்ம இன்னொரு வாட்டி கரைக்கணும். இப்போ நம்ம புளி கரைச்சிட்டோங்க. இதை வடிகட்டுறோங்க. அது வடிகட்டும். இதில் எப்படி நின்றுச்சு பார்த்தீங்களா? அப்படி குழம்புல நமக்கு இந்த அளவுக்கு திப்பியெல்லாம் உள்ளே இறங்காதுங்க. வெறும் சார் மட்டும் போகும். புளி வடிகட்டில் என்ன இதில் வடிகட்டுறீங்கன்னு கேட்பீங்க. இதில் வடிகட்டினா புளி தண்ணி நல்லா கிளியராக போயிடுங்க. அடாசெல்லாம் விழாதுங்க. அதுக்கோசரம் தான் இதில் செய்கிறதுங்க.
இப்போ நம்ம புளி கரைச்சிட்டோங்க. அதுக்கேற்ற தக்காளி அந்த புளி தண்ணியிலேயே நம்ம கரைச்சிக்கணுங்க. 2 தக்காளி போடுறோங்க. அதுக்கு தேவையான உப்புங்க. உப்பு போட்டுட்டு நம்ம இந்த தக்காளியை நசுக்கி நம்ம பேசிடணுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா நைஸாக கரைச்சிட்டோங்க. தேவையான மஞ்சள் தூள் போடுறோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேங்க, அதனால எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நம்ம தேவையான மிளகாத்தூள், இந்த பூ, அந்த புளி கரைச்சலுக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காரக்குழம்புக்கு இது மாதிரி காரக்குழம்பு இது மாதிரி கூட்டிக்கணுங்க. இந்த குழம்பு இன்னைக்கு வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கோங்க. புளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம தாளிக்கிறதுக்கோசம் எண்ணெய் ஊற்றுறோங்க. சமையல் பண்ணுற எண்ணெய். நம்ம காரக்குழம்பு தாளிக்கிறப்போ கொஞ்சம் இடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணுங்க. நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னா குழம்புக்கு வயிறு வலி இதெல்லாம் எதுவுமே நமக்கு வராதுங்க. நமக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒன்றும் தெரியாதுங்க. குழம்புக்கு எப்பவுமே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சோம்னா நல்லா இருக்கும். கடுகு, இப்போ நாங்கள் கடுகு போடுறோங்க. கடுகு போடுறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வெடிட்டோங்க. இப்போ நம்ம அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் போடணும், வெந்தயம் போடணுங்க. இப்போ கடுகு இடிஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஜீரகம் போடுறோம். ஜீரகம் போட்டு இப்போ நம்ம வெந்தயம் போடுறோங்க. வெந்தயம் போட்டோடனே அது எல்லாமே புரியுதுங்க. நம்ம இது பொரிஞ்சோடனே வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டோம், கருவேப்பிலை போட்டோங்க. இப்போ பூண்டு போடுறோங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டிருக்கோம். இப்போ பூண்டு போட்டு நம்ம வதக்க போறோங்க. எல்லாமே போட்டோம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. இப்போ நம்ம வதக்குறோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வதக்குற நேரத்தில் தான் இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிக்கணும். மொச்சை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. நம்ம கத்திரிக்காய் போடுறோங்க. இப்போ கத்திரிக்காயும் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு காய்ங்கெல்லாம் நல்லா வதங்குதோ நமக்கு சீக்கிரம் காய்ங்க வெந்துருங்க. இப்போ நான் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டிருக்கேங்க. சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதெல்லாம் வந்து கடைசி குழம்பு போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. இது பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி எப்படி கலர் மாறி இருக்கு. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எல்லாமே வதங்கிடுங்க. சமையல் பண்றப்போ ஒரு ஆர்வமா நம்ம சமைச்சோம்னா சமையல் சூப்பரா இருக்குங்க. நம்ம லவ்வோட சமைக்கணுங்க.
செமையா வருங்க சாப்பாடு. நல்லா இல்லாத சாப்பாடு கூட அருமையா சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு கொடுங்க, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னுட்டு நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து நான் நிறைய செய்யறேங்க இந்த கடாயில. இது வந்து இன்னைக்கு வச்சுட்டு இந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஊற்றி சாப்பிடலாம். அந்த லைட்டாக நமக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூட களி செஞ்சு சாப்பிடலாம். குழம்புக்கு கருவாட்டு குழம்பு மாதிரியே டேஸ்ட் வருங்க. நம்ம இது கூட மொச்சக்கொட்டை எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் போடுறப்ப நம்ம கருவாட்டு குழம்பு மாதிரியே வாசனை வரும். ஆனால் நம்ம இது கருவாட்டு குழம்பு இல்லைங்க, வெறும் காராமணி மொச்சக்கொட்டை குழம்பு அதுதாங்க நம்ம சேர்க்குறோம். கூட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி இதெல்லாம் நம்ம போடுறதுனால நமக்கு அந்த இது டேஸ்ட் வருங்க. குழம்புக்கு உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ, கார குழம்புக்கு நம்ம என்னென்ன காய் போடலாமோ எல்லாமே நம்ம சேர்க்கலாங்க. இதுல எங்ககிட்ட இருக்கிற காய் வந்து இது வரைக்கும் தாங்க, அது போட்டுதாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது நல்லா கிரேவியா வதங்கிடுச்சுங்க. கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு எடுத்து ஆட் பண்ணணுங்க. இப்போ குழம்பு ஊத்துறேங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு இது கூட மிளகாத்தூள் வாசனை இதெல்லாமே போகணுங்க. போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய காயை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது கொதிக்கிறப்போ நம்ம இந்த முருங்காவும் அதில் சேர்த்துடணும். கொதிக்கிறப்போ இதில் நல்லா நின்று வெந்துடுங்க. இதுக்கப்புறம் இதை நான் காட்டுறேங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சுங்க. கொஞ்சம் சுண்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இப்போ நாங்கள் சேப்பக்கிழங்கு வேக வச்சிருக்கோம். சேப்பக்கிழங்கு வேக வச்சுட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அது வந்து குழம்புல கொடுக்குறோம். நம்ம வேக வச்சுட்டோம், போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் இன்னும் வெந்துருங்க. வெந்துதான் இருக்கு, இருந்தாலும் அப்படியே இருக்கும். நல்லா சாப்பிட்றப்ப அப்படியே முச்சு முச்சா கரையாது, செய்யாதுங்க. எந்த பதத்தில் போட்டோமோ அதே பதத்தில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக செஞ்சு கிரேவியாக ஆகணும். நம்ம அதை போட்டோம். இப்போ மொச்சக்கொட்டை போடுறோங்க. வேக வச்சுட்டோம், நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம இது வந்து குழம்புல போடுறோங்க. இப்போ இந்த மொச்சக்கொட்டை இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சுதுன்னா நம்ம இறக்கிடலாங்க. குழம்பும் நல்லா கிரேவியாக சிந்துடுச்சுங்க. பாருங்க, எல்லா காயுமே அப்படியே முச்சு முச்சா இருக்குங்களா. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரசம் தாளிச்சிட்டோங்க. ரசம் கொதிக்குது. ரசம் இறக்க போறோங்க. நம்ம குழம்புல எல்லாம் போட்டுட்டோங்க. இப்போ இது எல்லாமே வெந்து குழம்போட குழம்பு மிக்சிங் ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா, நல்ல ரெட்டிஷாக அழகாக இருக்காருங்க. இப்போ நம்ம இறக்க போகிறோங்க. இறக்குறப்ப கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம ரைஸ்க்கு போட்டு சாப்பிடலாம் வாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரைஸ் போட்டிருக்கோம். ரைஸில் இப்போ இந்த காய வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது தொட்டுக்க கார்ன் மிக்சர் வச்சிருக்கு, குழம்பு ஊற்றிருக்கோம். நம்ம இப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாங்க. நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைஸ் நம்ம இப்படி எடுத்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இந்த குழம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்குங்க ரைஸ்.
நல்லா இருக்கு. நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். லைக் பட்டன் பண்ணுங்க.